بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கின்றான். அதில் ஒன்று, வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா, நன்மையும் தீமையும் சமமாகாது. இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், எது நன்மையோ அதை வைத்து தீமையை நீங்கள் தடுத்து விடுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய எதிரிக்கும் மத்தியில் ஒரு அன்பு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உற்ற நண்பனாக அவன் ஆகிவிடுவான் என்று குறிப்பிடுகின்றான். இந்த பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது மாதிரியான பண்புகள் தனக்கு வேண்டும் என்று இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தனையும் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் சில கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். தொழுது முடிக்கின்றோம், எல்லோருமே நாம் சொல்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க ஒ ஷுக்ரிக்க ஒ ஹுஸ்னி இபாதத். இறைவா, தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடித்த உடனே நமக்கு இதற்கு பாக்கியமாக்கி தந்ததை நினைவு கூர்ந்து இறைவன்கிட்ட அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு நீ உதவி செய். ஒ ஷுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் தொழாமல் இருக்கிறாங்க. அவன் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இல்லை, அதை நினைவு கூறுகின்றார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க ஒ ஷுக்குரிக்க ஒ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கு எனக்கு நீ உபகாரம் செய் என்று தொழுது முடித்த உடனே இந்த துஆவை ரசூலுல்லாஹ் நமக்கு செய்ய சொல்கிறாங்க. அப்போ அதனால் அமல்களை செய்வதற்கு இறைவன்கிட்ட கேட்குறோம். அடிக்கடி நான் உங்களிடத்தில் அமல்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளை மர்மையில் நன்மையினுடைய தட்டு கணப்பதற்கு ஃபம்மா மன் சகுலத், எவருடைய நன்மை தட்டு கணம் கூடிவிட்டதோ ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா, அவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். வ அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, எவருடைய எடை குறைந்து போய்விடுகின்றதோ ஃப உம்முஹு ஹாவியா, அவர் போய் சேரக்கூடிய இடம் ஹாவியா என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த நன்மையில் அதிகரித்தோம் என்றால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, குறைஞ்சிருச்சுன்னா நரக வாழ்க்கை. அப்போ அந்த தராசில் தொழுகையெல்லாம் நமக்கு வந்து உட்காரும், அது எடையை கூட்டி காட்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த அமல்கள் மட்டும் தட்டை கூட்டிரும் நீங்கள் நினைக்கிறாதீங்க. திருமதியில் வரக்கூடிய செய்தி, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குர்ஆன் நமக்கு சொல்கின்றது நன்மை தருகின்றது என்று. தட்டை கணக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ஒருவருடைய நல்ல குணத்தை மாதிரி வேறு எதுவுமே அந்த தட்டை தூக்கி விடாது அப்படிங்கிறாங்க. கணத்தை கூட்டி விடாது, இது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நற்குணம் என்பது நமக்கு வேண்டும். இப்படிப்பட்டவர் நோன்பு தொழுகையினுடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதனால் நற்குணம் வேண்டும், நற்பண்பு வேண்டும். நான் அடிக்கடி அமல்களை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியை தொடாமல் இருந்ததுனால அந்த பகுதியை நாம் சொல்வோம். குர்ஆன் அப்படி ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்தி இருக்கின்றது. திருக்குர்ஆன் மாநாடு வேற
நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்துறதுக்கு இருக்கிறோம். இந்த திருக்குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நற்பண்புகள் என்ற இந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்பாங்க. அப்படி நின்று விட்டு அவங்க வஜ்ஜஹத்து வஜ்ஹில்லதி ஃபதர சமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லிவிட்டு ஒரு துஆ ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த துஆ அல்லாஹும்ம அன்தல் மலிக். தொழுகைக்கு முன்னால் நின்ன உடனே மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது ஃபர்தான தொழுகையில் ஓத முடியாது, ஓதலாம். இமாம் அப்படி நின்று ஓதனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவன் அந்த தொழுகையினுடைய துவக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறைவா நீதான் அரசன், லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர்த்து வணங்குவதற்கு வேறு நாயனே கிடையாது, அந்த ரப்பி நீ என்னுடைய எஜமானன், வான அப்துக்க நான் உன்னுடைய அடிமை, லலம் து நப்சி எனக்கு நானே துரோகம் இழைத்து விட்டேன், வஅதரஃப்து பிதன்பி என்னுடைய பாவத்தை நான் உன்னிடத்தில் பகிரங்கமாக போட்டு உடைத்து விட்டேன், ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமியா என்னுடைய பாவங்கள் அனைத்துமையும் மன்னித்து விடு, இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த பாவங்களை உன்னை தவிர்த்து வேறு யாருமே மன்னிக்க மாட்டார்கள், வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் என்னை நீ நல்ல குணத்தின் பக்கம் கொண்டு செல், நல்ல குணத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கு ஆற்றல் பெற்றவன் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, வஸ்ரிஃப் அன்னி செய்யஹா என்னை விட்டு தீய குணத்தை நீ திருப்பி விடு, ஒலா யஸ்ரிஃப் அன்னி செய்யஹா இல்லா அந்த தீய குணத்தை விட்டு தட்டி விடுவதற்கு உன்னை தவிர்த்து எனக்கு வேற நாதியே கிடையாது என்று இறைவனுக்கு முன்னால முழு சரணாகதி அடைந்து முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் நல்ல குணத்தின் பக்கம் என்னை நீ கொண்டு செல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை நல்ல குணத்திலேயே கொண்டு சென்றான் இறுதி வரைக்கும். பார்க்கிறோம், வஹ்ஷி என்பவர் ஹம்சாவை உஹது போர்க்களத்தில் கொண்டார். சாதாரணமான ஒரு வீரர் கிடையாது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நேரடியாக அவரிடத்தில் மோத முடியாது. அப்போ அதனால் அவரை வஹ்ஷி என்பவர் பழி வாங்கி விடுகிறார். அவருடைய எஜமானர் சொன்னதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் காலம் கழியுது. அல்லாஹ் தஆலா வஹ்ஷிக்கு இஸ்லாத்தை போட்டான். அவர் ரசூலுல்லாவை சந்திக்க நினைக்கிறார். அப்படி சந்திக்க நினைக்கும்போது அவருக்குள்ள தயக்கம் வருது. ஒரு தூதுக்குழு ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றதுக்கு இருக்கின்றது. அப்படி சந்திக்க வரும் பொழுது அவருக்கு தகவல் கிடைக்குது, தூதர்களை அவங்க ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க என்று சொன்ன உடனே அந்த குழுவில் இவர் வர்றார். வரும் பொழுது ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்தாராங்க. அந்த வஹ்ஷி நீ தான் வஹ்ஷியா? ஆமாம். அவர் சொல்கிறார், அந்த கத்தல்த ஹம்சா ஹம்சாவை நீ தானப்பா கொன்ன? ஆமாம். உங்களுக்கு கிடைத்த தகவல்லாம் சரிதான். அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாது. ஹல் தஸ்ததீவு அன் துகையிப வஜ்ஹக அன்னி உன்னுடைய முகத்தை என்னுடைய முன்னால் இருந்து கொஞ்சம் மறைக்க முடியுமா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு. தயவுசெய்து என்னுடைய முன்னால் நீ நிற்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அவ இவர் விலகிக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு சபதம் எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு முசைலாமாவை நாமோ எதிர்கொண்டு ஆகணும், அவனை நாம் தீர்த்தாக வேண்டும் என்று முடிவு கட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு யமாமா போர், அந்த போர்க்களத்தில் முசைலாமாவை வீழ்த்தியவர் வஹ்ஷி தான். இதை நாம் அங்கே எதற்காக வேண்டி பார்க்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வஹ்ஷியை தண்டிக்க வேண்டும் என்றால் தண்டிக்கலாம், ஆனால் தண்டிக்கலை. இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் எல்லா பாவமுமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் இந்த இறை தூதர் அந்த குர்ஆன் என்ற பல்கலைக்கழகத்தில் பாடம் படித்ததுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான கண்டனமும் கிடையாது, பழிவாங்கலும் கிடையாது என்று சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வஹ்ஷியை விட்டு வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருக்குர்ஆனிலிருந்து பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கடுத்து இந்த இறை தூதர் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள்லேயே ரொம்ப சங்கைக்குரிய ஆள் யாருன்னு கேட்குறாங்க.
அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இறைவனை யார் அஞ்சுறாங்களோ இதை கேட்கல அல்லாஹ்வுடைய தூதரே. அவங்க என்ன கேட்குறீங்க? இது திரும்ப அதே கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது உடனே அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் ரொம்ப சங்கை மிக்கவர் என்றால் அவங்க யூசுஃப் நபி அவங்க என்று சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முந்திய 3 தலைமுறையும் நபிமார்களுடைய தலைமுறை அதை சொல்கிறாங்க. இதையும் நாங்கள் கேட்கல. அப்போ ரசூலுல்லாஹ்வை சுதாரித்து கொண்டு அப்போ நீங்கள் அரபு குலத்தார்களை பற்றி கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த அரபு குலத்தார்கள் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம், அறியாம காலத்தில் யார் யாரெல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்களோ அவங்க இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லவங்க தான், ஆனால் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த காலத்தில் தப்பு செய்தவங்க, அதாவது இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தவர்கள், அவர்களிடத்தில் சில நல்ல குணமெல்லாம் இருந்திருக்கும். அவர்கள் இஸ்லாத்தில் வந்துவிட்டால் மேலும் மேலும் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான நற்குணத்தில் உள்ளவர்கள் யார் என்று பார்க்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதில் முன்னணியில் இருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் அவங்க தடுக்கப்பட்டு நிறுத்தப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வும் நபி தோழர்களும். அவர் அந்த சந்தர்ப்பத்தில் உர்வா என்பவர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், உடன்படிக்கை பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், உர்வா, அது யாராவது தன்னுடைய சொந்த சமுதாயத்தையே அழித்த ஆட்களை நம்முடைய அரபு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார். நம்முடைய அரபு வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் சொந்த சமுதாயத்தையே அழிக்கிறதுக்கு வந்து நிற்கிறீங்க என்பது போன்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் நான் பார்க்குறேன், இவங்கெல்லாம் நாங்கள் உங்களை வந்து தாக்க வரும் பொழுது பக்கத்தில் நிற்பாங்களா? ஓடிட மாட்டாங்களா? உங்களை கைவிட்டுற மாட்டாங்களா? அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சூடு ஏறிடுச்சு. எப்போதுமே நிதானத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க அவங்க. சூடு ஏறின உடனே ஒரு மான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி திட்டுறாங்க. திட்டின உடனே அது யார் அப்படின்னு சொல்லிட்டு உருவா கேட்குறார். அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூபக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உருவா அவரை பார்த்து சொல்கிறாரு, லவ்லா எதுன் காணத்து அலைய, அபூபக்கரே கடந்த காலத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க, லம் அஜிசிக்க, அதற்கு ஈடு இணையாக எந்த உபகாரத்தையும் நான் செய்யலை. இந்த மாதிரியான உபகாரம் என் மீது உங்களிடத்தில் இருந்து நிகழவில்லை என்றால் நீங்கள் சொன்னதுக்கு இப்போதே நான் பதில் சொல்லியிருப்பேன். மௌனமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் செய்த அந்த பரோபகாரம். அறியாம காலத்தில் அவ இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு முந்தியும் தங்க சுரங்கம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த பிறகும் தங்க சுரங்கமாகவே இருக்கின்றார்கள். உபகாரம். இதே ஹுதைபியா உடன்படிக்கையில் முகிரத் இப்னு ஷுஅபா அவரும் அங்கே இருக்கிறாரு. இவர் உருவா ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பிடிக்க வரும் பொழுது வாளை வச்சிருக்கிறாங்க. அந்த வாளினுடைய கீழ்ப்பகுதியை தட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு, ஏய் கையை எடு அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவர் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாடியை பிடிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சும்மா ஒரு சகோதரத்துவத்தில் தான் அவர் பிடிக்க வர்றார், பழைய உணர்வில். அப்போ அந்த நேரத்தில் கையெடு அப்படின்னு சொன்ன உடனே இது யார் அப்படிங்கிறார். இவர் முகிரத் இப்னு ஷுஅபா அப்படிங்கும்போது, ஏய் ஐ குதர், உன்னை பற்றி தெரியாதா? தௌஹீதுக்கு வந்த உடனே பழைய கிஸ்ஸாக்கள்லாம் வாசிப்பாங்க, உன்னை பற்றி தெரியாதா? நீ யார் தெரியுமா? நீ அரபகத்தில் கொலை செய்துட்டு பொருளாதாரத்தை கொள்ளையடிச்சிட்டு போன ஆள் அப்படின்ன உடனே அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் உடனே உள்ளே வர்றாங்க. அம்மல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்துக்கு வந்தார அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அவர் செய்த அந்த பண மோசடி இருக்கிறது அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ளது என்று சொல்கின்றார்கள். இந்த இடத்துல 2 உதாரணத்தை பார்க்குறோம். அந்த பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செய்த பரோபகாரம், இந்த பக்கம் முகிரத் இப்னு ஷுஅபா திருந்தி வந்துட்டாங்க.
இருந்தாலும் கடந்த காலத்தில் அவங்கள்ட்ட இருந்த சில தப்புக்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகின்றது. அவன் இந்த சம்பவத்தில் பழைய நிலையில் உள்ளவங்க, பழைய காலத்தில் தங்க சுரங்கமாக இருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து திருந்திருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு வந்து தங்க சுரங்கமாகவே அவர்கள் மின்னுகின்றார்கள், தங்க பாலமாகவே மின்னுகின்றார்கள், வைரமாகவே மிளறுகின்றார்கள். தப்பாக இருந்தவங்களும் இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, அறியாமை காலத்தில் தப்பு செய்யாமல் இருந்து நல்லவங்கள உண்மை பேசியிருப்பாங்கல்ல, அவங்க இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் உண்மை பேசக்கூடிய நன்மக்களாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம், சாலிகான ஆட்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் அவர்களுக்கு மெருகூட்டி விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை கொண்டு வந்த பிறகு ஏற்பதில் முதலாம் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க மக்காவில் இருந்து தொழ முடியல, ஊரை விட்டு போயிடுவோம் என்று கிளம்பி போகிறாங்க. இப்னு தகனா எதிரில் சந்திக்கின்றான். எங்கே போகிற? எனக்கு இந்த ஊரில் இறைவனை வணங்குறதுக்கு முடியலை, இந்த மக்கள் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, அதனால் நான் வெளியூருக்கு போக போகிறேன், இந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறேன்னு. ஒன்று ஏய் என்ன சொல்கிற? இன்ன மிஸ்லக் லா யஹ்ருஜ் வலா யுஹ்ரஜ். உன்னை போன்ற ஆட்கள் தானாகவும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, யாரும் உன்னை துரத்தியும் அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்னு தகனா காஃபிரா உள்ளவன் அபூபக்கர் பார்த்து சொல்கிறான், தங்க சுரங்கம், அறியாமை காலத்திலும் தங்க சுரங்கம், இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் தங்க சுரங்கம். சொல்கிறான், இன்னக்கல்ல தக்சிபுல் மாதூம், இல்லாதவருக்கு நீ கொடுக்கின்றீர், ஓ தசிலுர் ரஹம், சொந்த பந்தங்களை ஆதரிக்கின்றீர்கள், ஓ தக்ருல் லைஃப், விருந்தாளிக்கு நீங்கள் அவர்களுக்காக வேண்டி விருந்தோம்பல் செய்கின்றீர்கள், ஓ துஈனு அலா நவாயிபில் ஹக், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து, இவன் ஒரு விஐபி, குறைஷிகளோட விஐபியை போய் சந்தித்து என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதே வார்த்தையை சொல்கிறான். அவர் யார் தெரியுமா? யக்சிபுல் மாதூம், இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடியவர், யசிலுர் ரஹம், அவர் சொந்த பந்தங்களை அரவணைக்கக்கூடியவர், ஓ யக்ருல் லைஃப், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், ஓ யுஈனு அலா நவாயிபில் ஹக், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர். என்னப்பா நினச்சிக்கிட்டீங்க சொன்னா, சரி ஓம்பருப்புல விட்டாரோம் என்று சொல்கின்றார்கள். அப்போ இதை சொல்கிறதுக்கு காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முந்தி இந்த நற்பண்பு அவரிடத்தில் இருந்தது. இந்த மனிதர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நற்பண்பு மிக்கவராகவே இருக்கின்றார்கள். இஸ்லாம் அவரை பட்டை தீடி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு நேசராக அவர்கள் திகழ்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகா சொல்றாங்க, இன்ன அபூபக்கர் சையதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், வஅத்தக சையதனா, நம்முடைய தலைவரை அவர் விடுதலை செய்து விட்டார். யாரை சொல்றாங்க? பிலால், ஒரு அடிமையாக இருந்தவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, தகரமாக இருந்தவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு சிகரத்திற்கு போய் விடுகின்றார். சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுடைய தலைவர், அடிமைய தலைவர்னு சொல்லக்கூடிய, அதுவும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்லாம் குறைஷி குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த குலவெறி அதிகமாக உள்ளவர். அப்படிப்பட்டவர் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்களுடைய தலைவரை எங்களுடைய தலைவர் விடுதலை செய்தார். இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் அபூபக்கருடைய உபகாரம் தொடர்ந்து நீடித்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவங்க இப்படி பல காரியங்களை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு விடுதலை செய்திருக்கிறாங்க பிலால. இது மாதிரி பல அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்திருக்கின்றார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகம் மர்ம உலகத்தை கொடுத்து இதில் எதை தேர்வு செய்கிறீங்க என்று ஒரு சாய்ஸை, ஒரு விருப்பத்தை கொடுத்தான். இறைவனுடைய அடியார் அந்த ஆகிரத்தையே தேர்வு செய்தார். அப்படின்ன உடனே ஒரு இடத்துல இருந்து விசும்பல் கேட்குது, அழுகின்ற குரல் கேட்கின்றது. பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, மற்ற சஹாபாக்கள் நினைக்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க, என்ன எதற்காக வேண்டி இவர் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாம்பின் கால் பாம்பு அறியும் என்று சொல்வார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மொழி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரிஞ்சிருக்கு.
நம்மை விட்டு பிரிய போகின்றார்கள் என்று நினைத்து அழுகின்றார்கள். அவர்கள் அழுகிறதை பார்த்து ரசூலுல்லாஹ் தாங்க முடியாது. இன்ன அமன்னன்னாசி இலைய பிமாலிஹி வ சுஹ்பதிஹி, மக்களிலேயே எனக்கு பேருபகாரம் செய்த ஒருவர் இருக்கின்றார் என்றால் சொல்றாங்க. தன்னுடைய பொருளால், தன்னுடைய நட்பால் எனக்கு பரோபகாரம் செய்த ஒருவர் இருக்கின்றார் என்றால் அபூபக்கர். அவர் அபூபக்கர் தான். லவ் குன்து முத்தஹிதன் கலீலன் லத்தகல்து அபூபக்கர கலீலா. ஒருவரை நான் இந்த உலகத்தில் நண்பராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அபூபக்கரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற சகோதரத்துவ வாஞ்சை மட்டும் எஞ்சி இருக்கின்றது. ஏனென்றால் நான் இறைவனை நண்பனாக எடுத்துக்கொண்டேன், அபூபக்கரை நண்பருடைய ஸ்தானத்தில் கொண்டு வைக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். என்றால் இந்த மனிதருடைய பரோபகாரம், தங்க சுரங்கம், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முந்தியும் தங்க சுரங்கம், இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் தங்க சுரங்கம். எப்படிப்பட்ட மனிதர்! இந்த மனிதருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. சாதாரணமான ஒரு பாதிப்பு கிடையாது. இவர்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு படைக்கு போனாலும் சீட்டு குலுக்கி போட்டு தான் மனைவிகளை தேர்வு செய்து அழைத்து கொண்டு போவார்கள். இந்த தடவை சீட்டு குலுக்கி போடுறாங்க, சோதனை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். போர்க்களம் முடிந்து திரும்ப வர்றாங்க. ஒரு முகாமில் தங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் தங்குறாங்க. இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செல்கின்றார்கள். கழுத்து மாலை அருந்து விடுகின்றது. வந்தவங்க திரும்ப போய் அதை தேட போடுறாங்க. படை புறப்பட்டு விடுகின்றது. ஒரு ஒட்டக தொட்டில் இருக்கும், அதை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. ஆட்கள் இருக்கிறாங்களா என்ன, அன்னையாரெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, இப்படி போல தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு என்ன வெயிட் இருக்க போகுது, தூக்கி வச்சாச்சு. படை புறப்பட்டு போயிடுச்சு. அங்கிருந்து வர்றாங்க, படையை காணோம். அந்த முகாமிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. காணவில்லை என்று தெரிந்து திரும்ப வருவார்கள் என்று உட்கார்ந்து இருக்கின்றார்கள். உறக்கம் மேலெடுக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சத்தம் கேட்கிறது. சஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க என்னையா புர்காவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் பார்த்திருந்தார்கள். அப்போ எங்க அப்படியே வாகனத்தில் வச்சு என்னை கூப்பிட்டு வர்றாங்க. நான் அப்படியே வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சேர்ந்து விடுகின்றேன். மதீனாவிற்கு வந்து சேர்ந்தாச்சு ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, அவங்கள சுற்றி அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியல. மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் அவங்க இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. கூட வருவது ஒரு பெண்மணி. அவங்க யார்? மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயார். தாயிசா மிஸ்தஹ் அப்படிங்கிறாங்க. மிஸ்தஹ் நாசமாக போயிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா துடிச்சு போய், பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒருவர் போய் இப்படி திட்டியம்மா, நீ உன் மகன்தான் இப்படி திட்டலாமா அப்படிங்கும் பொழுது, பா உனக்கு சம்பவம் தெரியாதா என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது வந்த அவதூறை பற்றி அப்படியே சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை இப்போ இல்லை. வீட்டுக்கு வந்தா ஏன்னா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு போயாராங்க. ஏன் இப்படி, எனக்கு கொஞ்சம் உடலும் சரியில்லை, நான் உடல்நிலை சரியில்லைன்னா ரசூலுல்லாஹ் இப்படி இருக்க மாட்டாங்க, துடிப்பாங்க சாதாரணமாக நடுவில் இருக்கும்போது. இப்போது அவங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சங்கடம் தான் போயாராங்க. இதுதான் காரணமோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வர்றாங்க. வாப்பம் மட்டும் கேட்குறாங்க, இன்னும் அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான செய்தி பேசப்படுத, ஏமா நீ சக்களத்தியோடு சேர்ந்து வாழ்கிற, நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற, இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும், இது ஒன்றும் கண்டுக்கிறாத, நீ விட்டு போ அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கம் வரலை. இப்படியே ஒரு மாதம் கழியுது. ரசூலுல்லாஹ் வருவாங்களாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சங்கடம் வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட நான் என் வாப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் வந்து விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி போயாராங்க. ஒரு தடவை வந்து சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரியான தகவல்லாம் எனக்கு வந்துச்சு, நீ தப்பு செய்திருந்தா திருந்திக்க, நல்லவளாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு ஃபஸயுப்ரீகில்லாஹு, அல்லாஹ் உன்னுடைய தூய்மையை பற்றி எனக்கு அறிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தாங்க முடியல. வாப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, பதில் சொல்லுங்கம்மா. உம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, பதில் சொல்லுங்கம்மா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, எனக்கு குர்ஆன்லாம் அதிகமாக ஓத தெரியாது, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஃபஸபுருன் ஜமீல், அழகான ஒரு பொறுமை, வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் தான் உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே,
இந்த வார்த்தையை தவிர்த்து இந்த சோதனையான கட்டத்தில், இந்த எரிமலை வெடிக்கக்கூடிய இந்த கட்டத்தில், என்னுடைய மானம் பங்கப்படுத்தப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில், களங்கப்படுத்தப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில், நான் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை தவிர்த்து குர்ஆனில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு சொல்வதற்கு முடியவே இல்லை. இப்படி சொல்லிட்டு அப்படியே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. தூங்கல, வேதனை தாங்க முடியல. அப்போ இந்த கட்டத்தில் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் மெம்பரில் இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் பூதாகரமாக வெடிக்கிறது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். பள்ளியில் அன்புள்ள சகோதரர்களே சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அருமை தோழர்களே, என்னுடைய மனைவியை ஒருவரோடு சேர்த்து பேசுகின்றார்கள். இங்கே தான் இவன் நம்ம ஆட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான செய்தி தெரியுங்கிறான, இவனை மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்யம் புலகம் உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. சொல்ல முடியுதா? மறைவான செய்தி யாருக்கும் ஒன்று தெரிய போகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், என்னுடைய மனைவி தனியாக இருக்கும்போது அவர் வந்தது கிடையாது, என்னுடைய மனைவி விஷயத்திலையும் நான் தப்பான ஒரு சிந்தனை கொண்டது கிடையாது என்று அப்படி சொல்லும்போது அவன் அந்த நேரத்தில் சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிட்டாங்க. அவுஸுடைய கூட்டத்தில் இருந்தால் தலையை வெட்டியாரன், ஹஸரஜுடைய கூட்டத்தில் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களையும் சோழியை முடித்தார். அப்படின்ன உடனே சாது பின் உபாதா அவர்கள் அவங்க அன்சாரிகளில் ஒரு தலைவர், ஹஸரஜுடைய தலைவர். அதெல்லாம் நடக்காது. இவருக்கு மட்டும் என்ன வந்துருச்சுன்னா அந்த பழைய இன உணர்வு வந்துருச்சு. சாது பின் உபாதா நல்ல ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், அன்சாரிகள் உடைய தலைவர். கொஞ்சம் பழைய உணர்வு வந்துருச்சு. அதெல்லாம் நடக்காது. இது யார் இப்படி கிளப்பி விட்டா? உபய் இப்னு சலூல். அவன் யார்? அன்சாரி உடைய அந்த மதீனாவிலே வாழக்கூடியவன். அதெல்லாம் நடக்காது, நீ தப்பா சொல்ற அப்படின்ன உடனே இவர்களுக்கு ஆதரவாட்டு யாருக்கு? சாது பின் முஆதுக்கு ஆதரவாக உஸைத் இப்னு ஹுதைர் எழுந்திருக்கிறாங்க. போட்டு தள்ளிடுவான் யாரா இருந்தான், நீ முனாஃபிக்கா அப்படின்னு வக்காலத்து வாங்கிட்டு வர்ற அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மெம்பரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்தோன்னா அப்படியே ஃபசார் அல் ஹையான், ரெண்டு கூட்டமும் மோதல். இஸ்லாத்தில் வந்த பிறகு இது மாதிரி மோதல் ஏற்பட்டது ஒரு சில கட்டங்கள், அதில் இது ஒரு கட்டம். அவர் ரசூலுல்லாஹ் ஆசுவாசப்படுத்துகிறாங்க, அமைதிப்படுத்துகிறாங்க. அமைதி அமைதி என்று சொல்லிவிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துறாங்க. இதற்கு முந்தி இன்னொரு மஷூரா போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றியே இருக்கக்கூடிய பரீராவை கூப்பிட்றாங்க. ஏமாங்க வா, என்ன ஆயிஷா பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க, அதெல்லாம் வெள்ளந்தி, இப்படிலாம் சொல்லவே முடியாது. உசாமாவை கூப்பிட்றாங்க. என்னப்பா நீ என்னப்பா நினைக்கிற? அதாவது தன்னுடைய மனித தன்மையை அத்தனையுமே ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துகிறாங்க. இவரை போய் என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியினால் படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறான். மனித தன்மை அத்தனையுமே வெளிப்படுத்தி என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது உசாமா சொல்கிறாங்க, நல்ல ஆளுங்க, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு தப்பான பெண்லாம் கிடையாது, அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மனசு சந்தேகம் வந்துருச்சு, அவ்வளோதான். மனிதன் தானே, பேசப்பட்ட செய்தி. அலியை கூப்பிட்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த பெண்ணை விட்டா வேற பெண்ணு கிடையாதா அப்படின்னு தராங்க. இதனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க. மனுஷனுங்கிற அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விவகாரம்லாம் நடந்து முடிகின்றது. அவன் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து சூரத்து நூறு எடுத்து பார்த்துக்கங்க, அடிக்கிறான். இந்த மாதிரியான பஞ்சாயத்தை, தவறான செய்தியை கொண்டு வந்தது உஸ்பத்துன் மின்கும், உங்களிலிருந்து ஒரு சாரார் தான் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னது இருக்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது அல்லாஹ் என்னையெல்லாம் பற்றி, நான் ரொம்ப ஒரு அற்பமான ஆள், என்னையெல்லாம் பற்றி குர்ஆனில் பேசுவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அடிச்சான் பாருங்க, ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தூய்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக அந்த அவதூறு பேசக்கூடிய ஆட்கள் ஒரு செய்தி வந்த உடனே அப்படியே நம்பி அதில் உளுந்தாடுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் சூரத்து நூறில் அல்லாஹ் தஆலா செய்தியை விரிவாக பேசி விடுகின்றான். இப்போ இதில் பாதிக்கப்பட்டவர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தகப்பனார் அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க இந்த மிஸ்தகுக்கு. அவங்க தான் இது வரைக்கும் மிஸ்தகுக்கு பொருளாதார உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இனிமே ஒரு சல்லி பைசா அந்த மிஸ்தகுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டான். மனிதருங்கிற அடிப்படையில் அடிக்கிறான் பாருங்க ரப்புல் ஆலமீன். வலா யஅதலி உதுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ,
أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله ألا يعفوا ويصفحوا. இப்படியெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டாம். பொருளாதாரத்தில் சக்தி உள்ளவர்கள் யாருக்கு? ஏழைகள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள், முஹாஜிர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட வேண்டாம். அலா யாஃபு, மன்னிக்க வேண்டாமா? அவர்கள் புறக்கணித்து விட வேண்டாமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்று சொன்ன உடனே அப்படியே அந்த சத்தியத்தை மாற்றி அடிக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வல்லாஹி இன்னி லா உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு நான் விரும்புகின்றேன். நான் தொடர்ந்து அந்த உதவியை இந்த சொந்த பந்தத்திற்கு நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஸய்யா. நன்மையும் தீமையும் சமமாகாது, நீங்கள் தீமையை நன்மை வைத்தே அடியுங்கள் என்று சொல்கின்றானே, அதற்கு இவ்வளவு ஒரு பாதிப்பு, நியாயமான பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு உட்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மன்னித்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாடத்தை ஒரு உம்மி நபியாக இருந்தவரை திருத்திய அந்த குர்ஆன் இடத்தில் இருந்துதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் படித்திருக்கிறார்கள். நாமும் இது போன்ற இந்த பாடத்தை படிப்போமாக. இந்த மாநாடு வருவதற்கு முன்னால் ஒரு முழு பக்குவம் பெற்ற சமுதாயமாக நாம் உருவமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது மாதிரி பல பக்குவங்களை படுத்து கொடுத்திருக்கின்றது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவங்க அறியாம காலத்தில் ஒரு 100 பேர் அடிமைகளை விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செய்கிறது சாதாரண காரியம் கிடையாது. இஸ்லாத்திற்கு வர்றாரு, அதை மாதிரியே விடுதலை செய்கிறார். தங்க சுரங்கம் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்து வந்ததற்கு பிறகு அறியாம காலத்தில் இவ்வளோ செய்திருக்கும் இல்லை, அப்போ நாம செய்யணும் இல்லை. இப்போ நம்ம ஆட்கள்லையே கடந்த காலத்தில் இங்கேருந்து பொட்டல்புதூருக்கு போன ஆட்கள் இருக்கிறாங்க, நாகூருக்கு போன ஆட்கள் அவுளியா பக்தி. இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிரும், நீ நாகூரில் ஒரு நாள் தங்கினது போதும்பா, அஜ்மீருக்கு போ அப்படின்னா அஜ்மீருக்கு கிளம்பி போயார். அதுக்கடுத்து கடந்த காலத்தில் சில ஊர்கள்லாம் வேலை பார்த்துருக்குறேன், ஆளூர் போன்ற இடங்கள்லாம். சென்னையிலிருந்து வருவாங்க, வந்தால் 10 ஆடு 15 ஆடு அடித்து ரசூலுல்லாவுடைய பிறையில் மோழுது ஓதுறது, அந்த அளவுக்கு அன்னதானம். அப்படிலாம் செய்த ஆள் தௌஹீதுக்கு வந்த பிறகு, எப்பா இந்த மாதிரி ஜமாத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், ஒரு மொழுது செலவு தேவையில்லை, ஹத்தம் சுத்தம் ஃபாத்தியா எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி செலவு செய்யாமல் அப்படியே பையை நல்லா இறுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அறியாம காலத்தில் எத்தனை தர்காவுக்கு போயிருப்போம், அதை மாதிரி இங்கே பல கூட்டங்களுக்கு போகணும், பல கூட்டங்களுக்கு செலவு பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பண்பையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ரசூலுல்லாவுடைய காலத்தில் எப்படி அறியாமை காலத்தில் இருந்து இந்த பக்கம் வந்தாங்களே, எப்படி தங்க சுரங்கமாக, தங்க பாலமாக, வைரமாக, வைடூரியமாக மின்னினார்களோ அதை போன்று நாமும் மின்ன வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.